சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அதனை முன்னிட்டு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புயல் உருவாகி இருக்கிறது. அது மேலும் வலுப்பெற்று அதிதீவிர புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த மொண்டா புயலானது சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவிலே நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை முதலான வட தமிழகத்தினுடைய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கும் சேர்த்து கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை அந்த மொண்டா புயலானது தொடர்ந்து தீவிர புயலாக வலுவடையக்கூடிய அந்த ஒரு நாளில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. வட தமிழகத்தை பொறுத்தவரை மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக விட்டு விட்டு பெய்யக்கூடிய ஒரு மழையும் இருக்கிறது. அதே போல தொடர்ச்சியான ஒரு சாரல் மழை, லேசான மழை என்ற வகையிலே பல்வேறு ஒரு படிநிலைகளிலே மழை பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையினுடைய அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் வட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து புயல் கரையை கடக்கும் பொழுது கனமழையை எதிர்பார்க்கலாம் என, மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் என மிக ஒரு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்களும் சரி, பள்ளி மாணவ மாணவிகளும் சரி நனைந்தபடியே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. அதிலும் சளி, காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் பரவக்கூடிய அபாயம் இருப்பதன் காரணமாக மருத்துவர்கள் தொடர்ந்து எச்சரிக்கையும் வழங்கி வருகிறார்கள். அதே போல கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மெரினா, பட்டினம்பாக்கம், பெசன்ட் நகர் முதலான கடற்கரைகளை காலையிலிருந்து பார்த்து வருகிறோம். வழக்கத்திற்கு மாறாக அலைகளினுடைய அந்த சீற்றம் அதிகமாக இருக்கிறது. ஆர்ப்பரிக்கக்கூடிய அலைகளாக இருக்கிறது. மேலும் அந்த புயல் கரையை கடக்கும் பொழுது, ஆந்திராவை நோக்கி செல்லும் பொழுது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலே சூறைக்காற்று வீசக்கூடும். அது மட்டுமல்லாமல் இடையிடையே 110 கிலோமீட்டர் சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வழங்கியுள்ளது. லாவண்யா, வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் பாதுகாப்பிற்கான மக்களை முன்னெச்சரிக்கை இருப்பதற்கான அரசின் உத்தரவு என்னவாக இருக்கிறது? அரசின் உத்தரவு என்னவாக இருக்கிறது என்று கேட்டால், ஒவ்வொரு துறையும் தனியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அது சரிவர நடக்க வேண்டும். ஏனென்றால் அறிக்கைகள் மட்டுமே இருக்கக்கூடாது, அதனுடைய செயல்பாடு மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் வடகிழக்கு பருவமழை பொழுது மழைக்காலத்திற்கும் சரி சென்னைக்கும் ஒரு 7ஆம் பொருத்தமாகத்தான் இருக்கும். எப்பொழுதுமே தத்தளிக்கக்கூடிய சென்னையாகத்தான் இருக்கும். தத்தளிக்கும் சென்னை தப்பிக்குமா என்ற ரீதியில் தான் நாம் அணுக வேண்டும். என்னத்தான் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் அதிகாரிகளும் ஒரு கூரிய சிந்தனையோடு தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பது மக்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இருப்பினும் சென்னையினுடைய ஒரு கள யதார்த்தம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை. காலையில் நம் களத்தை பார்க்கும் பொழுது அசோக் நகர் பகுதியில் காலையில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருந்தது. கோடை காலத்தில் மக்களினுடைய அந்த பணிகளை எல்லாம் செய்வார்கள். சாலை போடுவது, மழைநீர் வடிகால் கட்டுவது, கழிவுநீர் வடிகால் கட்டுவது என பல்வேறு பணிகளை கோடை காலத்தில் செய்வார்கள். ஏனென்று கேட்டால் அப்பொழுதுதான் பணிகள் முடியக்கூடிய தருவாயில் மழைக்காலம் தொடங்கும். அப்பொழுது பொதுமக்களுக்கு ஒரு பயனுள்ள விதமாக இருக்கும். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியினுடைய காலத்தில் எல்லாமே தலைகீழாகத்தான் இருக்கக்கூடும். அதனுடைய ஒரு சாட்சியாகத்தான் காலை மழையில் சாலை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சாலை எதற்கு, யாருக்குத்தான் பயன்படும் என்ற ஒரு கேள்வியை பொதுமக்கள் எழுப்பிய வண்ணம் இருந்தார்கள். தொடர்ந்து இது போல கொளத்தூர் பகுதியில் சரிவர சாலை இல்லை, மழைநீர் வடிகால் பணிகள் சரிவர இல்லை. அதே போல
கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டம் பகுதியிலே மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடையவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் தான் இருக்கிறது. அரசு இதற்கு மிகுந்த கவனம் கொண்டு இந்த மழைக்கால எச்சரிக்கையை, இந்த மழைக்கால முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.